வணக்கம் மக்களே. இப்போ வந்து காலிஃப்ளவர் கிரேவி தான் வைக்க போகிறோம். பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து வெட்டி வச்சுக்கிறேன். இப்போ அதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து வேக வச்சுக்கலாம். தண்ணி வந்து ஹீட் ஆகட்டும். காலிஃப்ளவரை வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வேகட்டும். இங்கே வேகட்டும். நம்ம வந்து அரைக்கிறதுக்கு நம்ம இது வறுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போது வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு அதையும் வதக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கணும். வதங்கிடுச்சு. நல்லா ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். வதக்கியாச்சு. நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம். இப்போது முந்திரி வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். வாங்க நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போது நம்ம தாளிக்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கறி மசாலா பட்டை இதெல்லாம் போட்டுடலாம். கருவேப்பிலை வந்து ஊற்றலாம். இப்போது வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பேஸ்ட்டை வந்து ஊற்றிடலாம். அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இப்போ மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடலாம். சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுடலாம். கறி மசாலா கொஞ்சம் போட்டுடலாம். சிக்கன் பவுடர் கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசம் போயிருக்கும். இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போது தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு தட்டுறோம். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து தேங்காய் வேணால் ஊற்றிக்கலாம். நான் இப்போ தேங்காய் ஊற்றலை. சூப்பராக வந்துருச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.